ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல வாக்குப்பதிவு நடந்தது இல்லையா? இந்த வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் ஈரோடுல இருக்கக்கூடிய IRTT என்று சொல்லக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நேற்றைய தினம் இரவு திடீரென்று CCTV கேமரா பழுதாகி இருக்கிறது. காலையில 3:30 மணி 4 மணி இந்த வாக்குல தான் வந்து அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பழுதான நேரத்திலிருந்து பழுது சரி செய்யப்படுகிற நேரம் வரையிலும் அந்த பூத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். ஈரோட்டில் நள்ளிரவில் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படுகிற வாக்கு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடத்தில் திடீரென்று CCTV கேமரா பழுதாகி இருக்கிறது. நள்ளிரவில் பழுதான CCTV கேமரா அதிகாலை 4 மணிக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல வாக்குப்பதிவு நடந்தது இல்லையா? இந்த வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் ஈரோடுல இருக்கக்கூடிய IRTT என்று சொல்லக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நேற்றைய தினம் இரவு திடீரென்று CCTV கேமரா பழுதாகி இருக்கிறது. காலையில 3:30 மணி 4 மணி இந்த வாக்குல தான் வந்து அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பழுதான நேரத்திலிருந்து பழுது சரி செய்யப்படுகிற நேரம் வரையிலும் அந்த பூத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தாக வேண்டும். இது சம்பவம் ஒன்று. இரண்டாவது சம்பவம் நீங்க பாத்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்பு கேரளாவில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கேரளாவில் வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த நாளில் இறுதி நேரத்துல வாக்குப்பதிவினுடைய இறுதி நேரத்துல பல இடங்கள்ல மின்சார தடை ஏற்பட்டது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த 2 தமிழ்நாடாகட்டும் கேரளா ஆகட்டும், இந்த 2மே பாஜகவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்புள்ள மாநிலங்கள். இப்போ மின்சார தடை ஏற்படுதுன்னா அதற்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உடனடியாக தேர்தல் ஆணையம் கையில கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல மின்சார தடை ஏற்படுதுன்னா அதுக்கு பதிலாக உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் பல மணி நேரம் வந்து மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது. பிறகு வேற என்னெல்லாமோ பண்ணி தான் அந்த இடங்கள்ல எல்லாம் வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது 2. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்களானா, தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான தொகுதி நீலகிரி தொகுதி. அங்கு ராசா என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலையும் இதே மாதிரி CCTV கேமரா ஸ்ட்ராங் ரூம், அதாவது வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள CCTV கேமரா பழுதாகி இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. இப்ப தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடங்கள்ல இது வந்து இன்னைக்கு செய்தியாக வலம் வருது. ஆனா மற்ற பாஜக எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இனி எப்ப வரும்னு தெரியாது. தேர்தல் முடிந்த பிறகு வந்ததுன்னா அதனால எந்த பயனும் இல்லை இல்லையா? இப்ப நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, மோடி அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய நம்பிக்கை. அதுக்கு அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வாக்கேந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் பாஜகவினர் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லா இடத்திலையும் பாஜகவுடைய ஆதரவாளர்களை கொண்டு நீ உள்ள உட்கார வச்சா தேர்தல் எப்படி நேர்மையா நடக்கும்? மோடி அமித்ஷா RSSக்கு சாதகமாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய நம்பிக்கை. இது தொடர்பாக தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு சென்றாங்க. ஆனால் வழக்கு எப்படி முடிந்தது என்பது பார்த்தோம். இப்போ சாதாரணமான எளிய மக்கள், வாக்கேந்திரங்களின் மீது சந்தேகம் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் அதிகமான இந்திய மக்களுக்கு இந்த தீர்ப்பு ஓப்பாக இருந்ததா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை இல்லையா? அப்போ பல்வேறு வழிகளின் மூலமாக இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் வந்து இந்த தேர்தலை வந்து ஜனநாயக பூர்வமாக நடத்த விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயம் நமக்கு வலுவாக இருக்கிறது. இப்ப துருவ் ரத்தி என்று சொல்லக்கூடிய மோடிக்கு எதிராக, RSSக்கு எதிராக தொடர்ந்து வலுவான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு யூடியூபர், அவர் வந்து சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, இந்த வாக்கு எந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படின்னா இவர்களுக்கு சாதகமானவர்களாக இந்திய மக்களை மாற்றுவது. அதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, 24 லட்சம் ஊழியர்களை இன்றைக்கு இந்தியா முழுவதும் நியமித்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள்ல
பொய்யான செய்திகளை பரப்பி மக்களை ஏமாற்றுவதற்கு 24 லட்சம் ஊழியர்களை அமித்ஷா நியமித்திருக்கிறார். இந்த 24 லட்சம் பேருன்னா அவனுக்கு சும்மா கிடையாது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒருத்தனுக்கு குறைந்தபட்சம் 10,000 இருந்து 15,000 வரைக்கும் சம்பளம். ஏன்னா பொய்யான செய்திகளை பரப்புவதுதான் அவனுடைய வேலை. அவன் ஒருத்தனுக்கு அப்படின்னா அவன் 10 பேருக்கு அனுப்புவான், 10 பேர் 100 பேருக்கு அனுப்புவான். இப்படிதான் கடந்த 10 வருடங்களாக மோடியை விஸ்வகுருன்னு, மோடி ஒரு உலகத்திலே மிகப்பெரிய வலிமையான ஆள் அப்படிங்கிற பொய்யான பிம்பத்தை கட்டமைத்திருந்தாங்க. இப்போ ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். வித்யா பாலன் என்று சொல்லக்கூடிய நடிகை சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கெல்லாம் பயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதற்காக அவங்க சொன்னாங்க அப்படின்னா, கொரோனா பெருந்தொற்று காலத்துல உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த எல்லாரும் இந்த பாத்திரத்தை அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாத்திரம் அடிச்சதுல பெரும்பாலானவர்கள் எதற்காக அடிச்சாங்க? நான் சொல்றது பிரபலங்களை சொல்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சினிமா பிரபலங்கள் எல்லாம் பாத்திரத்தை கொட்டிய நிகழ்வை நான் பார்த்தோம். ஏன் அவன் எல்லாம் பாத்திரத்தை கொட்டினானா, அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. நாளைக்கு மோடி சொல்லி கேட்கல அப்படின்னா மோடி ரெய்டு விட்டுவார். அப்படிதான் பல பேர் பண்ணா. அதுல முக்கியமான ஆள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோகன்லால் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் இல்லையா? தமிழ்ல இருவர் மாதிரியான படங்கள் எல்லாம் நடித்த இந்தியாவுடைய மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவர். அவர் என்ன சொன்னாரு? அவரும் என்ன சொன்னாருன்னா, பாத்திரத்தை கொட்டுவதன் மூலமாக, அந்த சத்தத்தின் மூலமாக கொரோனா செத்துரும்னு கூட சொன்னார். இதெல்லாம் நடந்தது. கடைசியில் ஏன் மோகன்லால் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மோகன்லால் மிகப்பெரிய அளவுல வரி கட்டாம முறைகேடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வீட்டுல பழைய காலத்து பொருட்கள், ஆன்டிக்னு சொல்றோம் இல்லையா, யானை தந்தம் உட்பட பல்வேறு பொருட்களை சேகரித்து வைத்திருக்கிறார் கணக்குல காட்டாம. இதனால எந்த நேரத்துல வேணாலும் மோடி நினைத்தால் மோகன்லாலை தூக்கி உள்ள சிறையில போட முடியும். அப்போ உடனே மோகன்லால் என்ன பண்றான், இதான் வாய்ப்பு, நம்ம மோடிக்கு ஆதரவா பேசினா நம்மளை யாரும் இடியும் சீண்ட மாட்டான், எவனும் சீண்ட மாட்டான். அப்போ துருவரத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை பரப்புவது, பயமுறுத்துவது, வாக்கேந்திரங்கள் மாதிரியான விஷயங்களை எப்படியாவது தங்களுடைய கைவசம் வைப்பது, தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய பாக்கெட்ல போடுவது, இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாகத்தான் சங்க பரிவார கும்பல் வெற்றியை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான வழியில கிடையாது. துருவரத்தி அதனாலதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. உங்க கையில பிஜேபிக்கு எதிரான வலுவான வீடியோக்கள், ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய பிளாட்ஃபார்ம்ல போட்டு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏன்னா இப்ப நம்மள மாதிரியான ஒருத்தர் ஒரு வீடியோ பேசுறேன்னா 5000 பேர் 10,000 பேர் பார்ப்பான். ஆனா துருவரத்தி ஒரு வீடியோவை வெளியிடுறாருன்னு வைங்க, அதை பல லட்சம் மக்கள் பார்ப்பார்கள் இல்லையா? இன்றைக்கு மோடிக்கு சிம்ம சொப்னமாக இருக்கக்கூடிய நபர் தான் துருவரத்தி அப்படிங்கிற நபர். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல், இந்திய மக்களை அப்படி அழகா இவங்க அப்படி சுழற்றி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வாக்கியந்திரங்களில் எழக்கூடிய மிகப்பெரிய சந்தேகங்கள், மறுபுறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மக்களை மிகப்பெரிய அளவில் மூளை செலவை செய்வது, இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமாகத்தான் இவங்க வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஈரோடு மாதிரியான, நீலகிரி மாதிரியான, கேரளா மாதிரியான பல இடங்கள்ல இந்த வாக்கேந்திரங்கள் அல்லது வாக்கேந்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அறைகள் அல்லது வாக்குப்பதிவின் போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய பயம் ஏற்படுகிறது இல்லையா? ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரிசல்ட்டே வேறவா இருக்கும் இல்லையா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.